ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்ப ஈஸியான ஒரு தக்காளி சாதம் தாங்க. ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 10 நிமிஷத்துலேயே இதை ரெடி பண்ணிடலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு வானல் வச்சுருக்கேன். அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரே ஒரு பட்டை இந்தளவுக்கு போட்டால் போதும். அது கூட 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அது இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகணும், அந்தளவுக்கு வதக்கினா போதும். நல்லா வதக்கிட்டு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் போட்டு இதையும் சும்மா ஒரு 2 பரட்டிக்கலாம். பரட்டிட்டு நான் இப்போ 3 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வரணும், இதோட கலர் மாறணும், ப்ளஸ் அந்த ரா ஸ்மெல் போகணும், வெங்காயத்தோட ரா ஸ்மெல் போகணுங்க, அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். இது ரொம்ப கலர் மாறாது, ஏன்னா நான் வெள்ளை வெங்காயம் சேர்த்துருக்கேன், அதனால் ரொம்பலாம் கலர் மாறாது. நீங்கள் உங்களுக்கு தெரியும்ல எந்த அளவுக்கு வதக்கணுமோ அப்படி வதக்கிக்கோங்க. நல்லா இப்போ நார்மல் ஆனியன் சேர்த்துக்கிறீங்கனாக்கா நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கியிருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு, நல்லா கிளாஸ் மாதிரி ஆகிடுச்சு வெங்காயம். இந்த டைமில் ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது போட்டு இதுவும் இந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். எல்லோரும் பண்ணுற ஒரு சின்ன ஒரு தப்பு என்னவாக இருக்கும்னாக்கா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய போட்டுருவாங்க. அதனால் தக்காளி சாதம் சாப்பிடும்போது ரொம்ப மசாலாவாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அவ்வளோ போடக்கூடாதுங்க, சும்மா ஒரு ஸ்பூன் போட்டால் போதும், அதுவே கரெக்டாக இருக்குங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த இஞ்சி பூண்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல் இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதையும் நல்லா பொடியாக நறுக்கி இதோடு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரணும், இதோட இந்த பச்சை ஸ்மெல்லே தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கி வெந்து வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ நான் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மசாலாலாம் எண்ணெயிலேருந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு, அந்தளவுக்கு வதக்கிக்கணுங்க. பார்த்திங்களா, எண்ணெய் தனியாக இருக்கிறது தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு. இந்தளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக உப்பு. நம்ம முன்னாடி வெங்காயம் வதங்கிறதுக்காக மட்டும் போட்டுருந்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்கோள்ள மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பணல் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வதக்க ஆரம்பிங்க. ஏன்னா அப்போ தான் மிளகாத்தூள் டக்குன்னு கொஞ்சம் கருகி போயிடாமல் இருக்கும். இது நல்லா வதக்கிட்டு அந்த மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல்லும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஏற்கனவே நான் சாதம் கொஞ்சம் வடித்து நல்லா உதிரியாக ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இப்போதோட கலந்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே ரா ஸ்மெல்லாம் போயிட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மசாலா. இப்போ இதில் நம்மளோட சாதத்தை போட்டு அனல் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு அப்படியே கிளறி விட வேண்டியது தான். கிளறி விட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான ரொம்பவே ஈஸியான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரொம்பவே டைம் எடுக்காதுங்க, ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம். காரம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அப்புறம் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கோம். அதனால் உங்கள் காரம் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலந்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணுறது, இல்லை நமக்கே கூட லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது, இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டக்குன்னு ஈஸியாக பண்ணிடுற ஒரு ரெசிபி தான், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும். இப்போ இந்த மசாலாவோட நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், வெள்ளை சாதமே ஒன்று கூட தெரியல. இந்த டைமில் நம்ம பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி சேர்க்கும் போது நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதுவும் இல்லாமல் ரொம்ப வாசனையாக இருக்கும். முக்கியமாக பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்கும்போதே ரொம்ப ஆசைப்படுவாங்க சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், அது கலர் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. என்னடா செய்கிறது அப்படின்னு ரெகுலராக யோசிச்சுட்டு நம்ம குழப்பிட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.